வருஷமாக எங்களுடைய கிராமத்திலே நெல்மணிகள் ரோட்டில் அது மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டு முளைத்த காட்சியும் உண்டு. அதே போல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள அனைத்து நெல்களும் அதை அங்கே அது அங்கங்கே முளைத்து நாற்று இப்போ முளைக்கு இப்போ லேசாக திடீரென்று பெய்த மழை இப்போ லேசாக முளைப்புக்கு இவ்வளோ சத்தம் போடுகின்றார்கள். லேசாக முளைத்ததுக்கு இவ்வளோ முளைத்ததுக்கு அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாற்று அந்த அளவுக்கு இவ்வளோ உயரத்துக்கு நாற்று நடுவு நடந்த அளவுக்கு நாற்று முளைத்த காட்சிகளும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். ஒரு நாளைக்கு வந்து 2000 மூட்டைகள் கொள்முதல் செய்யறது என்ன சிக்கல் இருக்குது சார்? 2000 மீட்டருக்கு அதுக்கு ஆளும் வேணும். இப்போ சொன்னார் இடையாளர் வேணும். அதுக்கு வந்து வைக்கின்ற இடமும் வேணும். திட்டம் அன்றாடம் இப்போ மூட்டை வரணும். ஒன்று மூட்டை கிராமத்துலேருந்து கிராம பகுதியில் தெரியணும். சொல்வது எளிது. ஆக மூட்டையை வந்து அதை அதிகரித்து அதை இடத்தை ஷிஃப்ட் பண்ணணும். இடத்த கொண்டு வைக்கணும். இது போல வைக்கிறது இது வந்து வைக்கக்கூடிய இடத்துல இப்போ 2000 மூட்டை என்பது அவர்கள் பேரில் இப்போ 600 மூட்டை பிடித்தார்கள். விளைச்சல் குறைவாக இருந்தாலும் அப்போ இதே நெருக்கடி உண்டு. திருவாரூர் மாவட்டத்தில் தவிர எங்கேயுமே வந்து நெல் தேக்க முடியலன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நீங்கள் தஞ்சை மாவட்டத்திலலாம் நெல் முளைச்சிருக்குது. ஒரு அம்மா வந்து சார் அது விளைஞ்சிருக்க நெல்லை காட்டுறாங்க. இல்லை முளைச்சிருக்கு சார். அங்கே சார் விளைஞ்சிருக்கு சார். எனக்கு வந்து நெல்லும் பிடிக்க நெல் போடுறத விட சரி புரியுதா. ஆக விளைச்சலை இப்போ சாய்ஞ்சிருக்கு. விளைச்சலை காட்டுறாங்க. ஆக சாய்ஞ்சிருக்கிற நெல் முளைச்சிருக்கிறதுன்றது அதுக்கு இப்போ ஆய்வு செய்யணும். அதையும் நான் பார்க்குறேன். மழை நனைந்து நெல்மணிகள் முளைத்திருப்பது குறித்த கேள்விக்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வினோத விளக்கம் ஒன்றினை அளித்துள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து பல்வேறு அந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், அதாவது வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் 1 மணி நேரத்திற்கு முன்பாக சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுத்தார். அதில் அவர் கொடுத்த அந்த விளக்கங்கள் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய வகையிலே இருக்கின்றது. அதாவது அதிமுக ஆட்சி காலத்திலே நெல் மூட்டைகள் மழையிலே நனைந்து நாற்று நடுவதற்கு தயாராக இருப்பது போல ஒரு அரை அடி நிலத்திற்கு வளர்ந்திருக்கும். ஆனால் இப்போது லேசாகத்தான் முளைத்து வந்திருக்கின்றது, அதற்கே சத்தம் போடுகிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நாளொன்றுக்கு 2000 மூட்டை நெல்லை கொள்முதல் செய்யக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் நிலையங்களில் வசதிகள் இல்லை. ஒரு நாளைக்கு 2000 மூட்டை நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டுமானால் குறைந்தபட்சம் அதிகமான இந்த ஆட்கள் தேவை. அது மட்டும் இல்லாமல் அதற்கு ஏற்ப இடவசதி தேவை. ஆனால் தற்போது 2000 மூட்டை நெல்லை கொள்முதல் செய்யக்கூடிய அளவுக்கு நெல் கொள்முதல் நிலையங்களில் அவ்வளவு இடவசதி, அதே போல நெல்லை பிடிப்பதற்கான ஊழியர்கள், இது போன்ற பற்றாக்குறை எல்லாம் இருக்கிறது என்ற பொருளிலே அவர் பேசியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே பெண்மணி, ஒரு தஞ்சை மாவட்டத்திலே ஒரு பெண்மணி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் நெல் அந்த மழையிலே நனைந்து முளைத்திருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு போய் காண்பிக்கிறார். ஆனால் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர் நெல் நன்றாக விளைந்திருக்கிறது என்பதைத்தான் எதிர்க்கட்சி தலைவரிடம் காட்டுகின்றார். நெல் எல்லாம் முளைக்கவில்லை என்று அவர் சர்ச்சைக்குரிய வகையிலே அவர் பதில் சொல்லியிருக்கின்றார். அவர் கூறியிருக்கக்கூடிய அந்த விளக்கங்கள் என்பது ஒரு வினோதமாகவும் சர்ச்சைக்குரிய வகையிலும் மாறி இருக்கின்றது. தொடர்ந்து ஏற்கனவே அமைச்சர் சக்கரபாணி பேசும்போது எங்கெங்கு தேவை இருக்கிறதோ அங்கு தேவையான அளவு கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள், அதே போல 2000 முதல் 3000 மூட்டைகள் வரை கூட நாங்கள் கொள்முதல் செய்து வருகிறோம் என்று சில தினங்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் அவர் தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மாறுபட்ட தகவலை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.